ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் லெக் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 3 லெக் பீஸ் நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இது இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வாங்கிக்கோங்க கடையிலேயே, இல்லாட்டி நீங்கள் வீட்லேயே கூட கட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா நம்ம சிக்கன் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கட்லையெல்லாம் அந்த மசாலா ஃபுல்லாக இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும், மசாலாவோட எசன்ஸு. கடைசியாக ஒரு முட்டை, அதிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த லெக் பீஸ் ஊறுதோ மசாலாவோட, அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தடவி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் துண்டுகளை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய மசாலா ஃபுல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் நல்லா குக் ஆகும், எல்லா பக்கம் ஈவனாக குக் ஆகும், அதே மாதிரி கருகாமையும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வரைக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சுற்றி எல்லா பக்கமுமே வெந்துருச்சு. இது வேகறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும், ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறனால. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.